1986 ஜூன் 16 இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களை போல வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு குடும்பமும் அந்த நாளை ரொம்ப ஹாப்பியா ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற சூசன் அப்படிங்கிற பெண், ஒரு கணவர் 2 பெண் குழந்தைகளோட இருக்கிற அவங்களுக்கு ஒரு பயங்கரமான மரணம் ஏற்பட போகுதுங்கிறத அவங்க அந்த நாளை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் இறப்பு நடக்குதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த மரணத்தை போல இந்த கொடுமையான மரணம் கண்டிப்பா சேர்க்கவே முடியாது, சேர்க்கவும் கூடாது. இந்த பெண்மணி ஏன் இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி வாஷிங்டனையே அலற விட்ட ஒரு பயங்கரமான இன்விசிபிள் சீரியல் கில்லர் இருந்தாங்க. அவங்க யாரு, அவங்க ஏன் இப்படி பண்ணணும், இப்படி அடிக்கடி அமெரிக்க வரலாற்றுல ஜப்பான்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலைய அரங்கேற்றிய அந்த இன்விசிபிள் சீரியல் கில்லர் யார், இந்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மேலும் இந்த சூசன் ஸ்னோ யாரு, அவங்களுக்கு யார் இந்த மரணத்தை நிகழ்த்தியது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் கிரைம் டைரியில நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த நாள் 1986 ஜூன் 16. அந்த குடும்பம் ரொம்ப அழகான ஒரு சின்ன குடும்பம். அந்த வீட்டுல சூசன் ஸ்னோ அப்படிங்கிற பெண், அவங்களுக்கு 40 வயது. அவங்களுக்கு ஒரு கணவர், 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். இவங்க ரொம்ப ரீசன்ட் டைம்ல தான் இந்த கணவரை அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 கணவர்களை அவங்க டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா சார்ந்த அந்த குடும்பங்கள்ல ரொம்ப சாதாரணமா நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க வாஷிங்டன்ல இருக்கிற சியாட்டில்ல ஒரு பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 40 வயது, உடல்ல எந்த விதமான நோய்களுமே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமானவங்க, ரொம்ப திட்டமிடப்பட்ட நல்ல உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. ஆனாலும் அந்த நாள்ல அவங்க அவங்க ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த 2 படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு, கணவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்க அந்த பேங்க் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்து அப்படியே அவங்க மூர்ச்சி ஆகி கிடக்குறாங்க. அந்த கணவர் அந்த 2 பெண்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. உடனே அவங்க மருத்துவ உதவி கேட்கிறாங்க. அங்க ஆம்புலன்ஸ் வருது. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா இது வரும் பொழுதே அவங்க இறந்து விட்டதாக ஒரு தகவலை சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்துது அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு எந்த விதமான உடல்நல பிரச்சனையும் கிடையாது, பிபி சுகர் கூட கிடையாது, ரொம்ப நார்மலா இருக்கிறவங்க எப்படி அவங்க இப்படி இறப்பை சந்திச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மருத்துவர்கள் இந்த இறப்புக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா ஒரு வீட்டுல ஒரு மனைவி இறந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு யார் மேல சந்தேகம் வரும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற கணவன் மேல. இயற்கையாகவே அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு அவங்க பதிலை தேடி அலைவாங்க. அப்படித்தான் அந்த காவல்துறையும் அந்த பதிலை தேடி போகும்போது அந்த கணவரை பத்தி அடுக்கடுக்கான நிறைய தகவல்கள் அதிர்ச்சியா வர ஆரம்பித்தது. அந்த கணவர் ரொம்ப சமீப காலத்துலதான் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது. அந்த பெண்கள் சொன்னாங்க, ஆமா இவர் கொஞ்சம் சரியில்லாதவரு, எங்க அம்மா இல்லாதப்ப எங்களை அவர் கட்டிப்பிடிப்பாரு. அந்த கட்டிப்பிடிக்கிறதுங்கிறது அமெரிக்க கல்ச்சர்ல ரொம்ப சாதாரணமான விஷயம் இருந்தாலும் ஒரு ஆண் என்ன நோக்கத்தோட கட்டுப்பிடிக்கிறான் அப்படிங்கிறத அந்த பெண் உணர முடியுங்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்டெப் ஃபாதரா இருக்கிறவரு ஒரு கெட்ட நோக்கத்தோட அவர் கட்டுப்பிடிக்கிறாரு அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்படி போயிட்டே இருக்குது. அப்பதான் இவங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர்ஸ் ஒரு விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. அவங்களுடைய உடல்ல இருந்து பிட்டர் அல்மண்ட் வாசனை வருது. இது ரொம்ப வினோதமான ஒன்று. அவங்க உடலை இன்னும் நிறைய டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிளட்ல அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சயனைடு கலந்திருக்கிறது. இந்த சயனைடு கலந்திருக்குது அப்படின்னா இது திட்டமிடப்பட்ட கொலை அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் அவங்க கணவருக்கு, சுற்றி இருந்தவங்களுக்கு, அவங்க பெண்களுக்கு எல்லாரையும் அவங்க என்கொயரி பண்றாங்க. வாண்டடா அந்த கணவர் என்ன பண்ணாருன்னா லைட் டிடெக்டர்ல அவரே எதிர்கொள்றாரு. அந்த லைட் டிடெக்டர் ஆய்வுல அவர் கொலை செய்யல அப்படிங்கிறத திட்டவட்டமா ரொம்ப நிரூபணம் ஆகுது. அப்போ இவர் பண்ணலன்னா எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு
அந்த காவல்துறை எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த சூசன் ஸ்னோ சாகிறதுக்கு முன்னாடி எக்ஸெட்ரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த எக்ஸெட்ரின் டேப்லெட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ஒரு பாராசிட்டல் மாதிரி, ஒரு கால்பால் மாதிரி, ஒரு பெயின் கில்லருக்காக எடுக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மாத்திரை தான். இந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எப்படி மரணம் வந்திருக்கும் அப்படிங்கிறது பயங்கரமான குழப்பம். ஆனாலும் இந்த சூசன் ஸ்னோ கேஸ்ல அவங்க சுத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்க மரணத்துக்கு வேற காரணமே இல்லை. அந்த எக்ஸெட்ரின் டேப்லெட் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்திருக்கிறாங்க. அந்த எக்ஸெட்ரின் டேப்லெட்ல தான் சயனைடு கலந்துருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ரூவ் ஆகுது. எப்படி இப்படி ஒரு எக்ஸெட்ரின் மாத்திரைக்குள்ள எப்படி சயனைடு கலந்துருக்கும் அப்படிங்கிறது பயங்கரமான அதிர்ச்சி. இந்த செய்தி அங்க இருக்கிற லோக்கல் மீடியா, பத்திரிகை மூலமா எல்லா மக்களுக்கும் வேக வேகமா பரவ ஆரம்பிக்குது. இந்த மாத்திரையை தயாரிக்கிற அந்த பார்மா கம்பெனி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க சேல் பண்ண எல்லா மாத்திரைகளையும் லட்சக்கணக்கான டாலர்ஸ் அவங்களுக்கு நஷ்டம் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அது சில பல மாத்திரைகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தகவல் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுத்து அந்த மாத்திரைகள்லாம் திருப்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க ஆரம்பிச்சு எல்லா மாத்திரைகளையும் அவங்க பரிசோதனை பண்ணணும், என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. மொத்தமா வச்சு இந்த டேப்லெட் எல்லாம் எதிரெல்லாம் சைனைடு கலந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷின் மூலமா இத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினா சைனைடு கலந்திருக்கிற அந்த மாத்திரைகள் மட்டும் அது ரொம்ப டார்க்கா அந்த படங்கள்ல வெளிப்படும் அப்படிங்கிறதுனால மாத்திரைய நிறைய மொத்தமா வச்சு எக்ஸ்ரே அதை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதுல நிறைய மாத்திரைகள் அங்கங்க அந்த சைனைடு கலந்துருக்குது. அந்த ஒவ்வொரு மாத்திரைகள்லையும் ஒரு மனிதனை கொள்றதுக்கு தேவையான சைனைடு அளவை விட 4 மடங்கு, அதாவது 700 மில்லிகிராம் சைனைடு இருக்கு அப்படிங்கிறத அந்த பார்மா கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கே பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு சாதாரண வலி நீக்கக்கூடிய மாத்திரையில எப்படி சைனைடு கலக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல. இது வரைக்கும் இந்த மாத்திரைகள்ல யார் கலந்தது அப்படிங்கிறது தகவல் வாஷிங்டன் பப்ளிக்கும் மெடிக்கலுக்கும் அங்க இருக்கிற FBI-க்கும் தெரியாத ஒரு புதிரா இருக்குது. ஆனா பயங்கரமான அதிர்ச்சி. இன்னும் எத்தனை மரணங்கள், இன்னும் எத்தனை விதமான பிரச்சனை உருவாக போகுதோ அப்படிங்கிற அந்த பீதியோட இருக்கும்போதுதான் எது நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அது நடக்க ஆரம்பிச்சது. அதாவது இந்த தகவல் மூலமா அங்கங்க நிறைய பாதிப்புக்குள்ளானதா, இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுனால மக்கள் மயங்கி விழுந்ததா, இப்படி ஏகப்பட்ட தகவல் வர ஆரம்பிக்குது. அப்படி வந்த ஒரு தகவல் தான் இந்த சம்பவம். ஜூன் 14 நடக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் 6ஆம் தேதி இறந்த ஒரு கேஸ். அந்த கேஸ இப்ப ரீஓபன் பண்றாங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டதுதான் ஸ்டெல்லா நிக்கல் அப்படிங்கிறவங்க. அவங்க தன்னுடைய கணவர் ப்ரூஸ் நிக்கல் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இந்த எக்ஸெட்ரின் மாத்திரையை சாப்பிட்டு அவர் அவருடைய வேலையை செய்யும் பொழுது மயங்கி விழுந்து இறந்து போனார். அதாவது நான் சாதாரணமா நினைச்சேன், இப்பதான் தெரியுது அந்த மாத்திரையோட அந்த மாத்திரைனாலதான் அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த மாதிரி வாஷிங்டன் முழுவதும் அங்கங்க பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது. FBI இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு அலைய ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமான கிரைம் போல இந்த மாதிரி மருந்துகள்ல பாய்சன் வச்சு கொள்ற கிரைமை நம்ம சேர்க்க முடியாது. பொதுவா ஒருத்தரை கத்தி எடுத்து கொல்றதோ இல்ல ஷூட் பண்ணி கொல்றதோ இல்ல வேற எந்த மாதிரி திட்டமிட்டு கொண்டா அவங்களுக்கான எவிடன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கை தடயங்கள் இருக்கும், விரல் ரேகைகள் இருக்கும், பார்த்த எவிடன்ஸ் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான பாய்சன் வச்சு கொள்றதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, பாய்சன் கலக்கிற இடம் எங்கோவா இருக்கும். அதை சாப்பிட்டு சாக போறவங்களுக்கு இதனால்தான் சாக போறோம் அப்படிங்கிற எந்த அறிகுறியும் இல்லாமையே அதை சாப்பிட்டவங்க செத்துருவாங்க. பல நாட்கள் பல மைல் தூரம் வேற வேற இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த இன்விசிபிள் சீரியல் கில்லர்ஸ் ரொம்ப அழகா தன்னுடைய அந்த கொடூரத்தை அரங்கேற்றத்துக்காக பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி இந்த வாஷிங்டன்ல 1986 நடக்கிறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடிதான் சிக்காகோல 1982 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல டைலனால் டேப்லெட்ல சைனைடு கலந்து ஏறக்குறைய 7 நபர்கள் உடனடியாக மரணத்தை சந்திச்சாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியாம அதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் முடிக்கப்படாமலே இருக்கிறது. அதே போல 1985 ஜப்பான்ல ஓரானாமிக் சி ஜூஸ், இந்த ஜூஸ்ல பாய்சனை கலந்து 12 பேர் வரைக்கும் இறந்தாங்க. அதையும் யார் செஞ்சதுங்கிற அந்த எவிடன்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயத்த இதுக்கு முன்னாடிதான்
அந்த சுற்றி இருக்கிற மக்கள்லாம் தெரிஞ்சதுனால இந்த கேஸ் என்னவா முடியுமோ, பல 100 பேர், ஏன் பல 1000 பேர் கூட இதனால பாதிப்புக்குள்ளாக போறாங்க. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் FBI-யும் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம், எப்படி இந்த டேப்லெட்டுக்குள்ள எப்படி இந்த சைனடு கலந்திருக்கும் அப்படின்றனால இதை வந்து இன்னும் பயங்கரமா அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள உட்படுத்துறாங்க. அந்த டேப்லெட் எடுத்து அவங்க பரிசோதனை செய்யும் போது அதுல ஒரு விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. அவங்க மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல சின்ன சின்னதா கிரீன் கலர் கிறிஸ்டல்ஸ் அதுல இருக்கிறத பாக்குறாங்க. இது என்ன கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்ல இருந்து அதை எடுத்து செக் பண்ணும்போது அது என்ன, அந்த கிறிஸ்டலுடைய உறுப்புல இருக்கிற அந்த பகுதிகள் என்ன அப்படின்னா அட்ராசின், டைக்ளோன், சைமாசின், மோனுரான் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் தான் அந்த அந்த கிரீன் கலர்ல இருந்த கிறிஸ்டல்ஸ். இது என்ன, இது எப்படி இந்த டேப்லெட்ல வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு அக்வாரியத்துல பயன்படுத்தக்கூடிய, அதாவது மீன் வளர்க்கக்கூடிய தொட்டிகள்ல பாசி பிடிக்காம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான அல்கே டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற மாத்திரையில் இருக்கிற கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. இந்த 2வது மரணம், அதாவது இந்த ஸ்டெல்லா நிக்கல் அப்படின்னு ஒரு செகண்ட் கேஸ் ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அவங்க வீட்டுல போய் அவங்க என்கொயரி பண்ணும்பொழுது அந்த ஸ்டெல்லா நிக்கலோட பெண் வந்து அங்க ஒரு மீன் தொட்டி, ஒரு பெரிய மீன் தொட்டியை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத இந்த FBI ஆட்கள் பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்னதா ஒரு பொறி தட்டி இருக்குது. இந்த கிறிஸ்டலுக்கும் இதை வந்து மீன் தொட்டியை கிளீன் பண்றேன்னு சொல்றாங்களே, ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கிறோம், அங்க ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு, இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் இந்த கேஸ் அவங்க மறுபடியும் அங்க போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரிக்கும் பொழுது அந்த ஸ்டெல்லா நிக்கல் அவங்கள பத்தி அவங்க சுத்தி இருக்கிற ஏரியாக்களை விசாரிக்கும் பொழுது, அந்த பெண்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க ரொம்ப வினோதமா அவங்கள பத்தி சொல்றாங்க. அந்த ஸ்டெல்லா நிக்கல் உடைய கணவர் ப்ரூஸ் நிக்கல் 2 பேருமே பயங்கரமான குடிகாரங்க. அடிக்கடி பப்புக்கு போவாங்க, நிறைய குடிப்பாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நிறைய கடன் வாங்கி, பேங்க்ல கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணுவாங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த ஸ்டெல்லா நிக்கல் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு 42 வயசு. ஆனாலும் இன்னும் ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி அவங்க ரொம்ப கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்கள சுத்தி இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஃபிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தான் போட்டிருக்கிற ட்ரெஸ் இதெல்லாம் வந்து மற்ற ஆண்கள் ரசிக்கணும், தன்னை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு, அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு பெண். இது அந்த கணவருக்கு, ப்ரூஸ் நிக்கலுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் அதை கண்டிக்க ஆரம்பிச்சாரு. சரி நம்ம குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பயங்கரமா குடிச்சிட்டு இருந்தவர் அந்த கணவர் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குடிய நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனைவியை வந்து அவரு கண்டிக்க ஆரம்பிக்கிறார். நீ எப்படியா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிக்க ஆரம்பிக்கிறார். இவங்க ஆல்ரெடி வாங்கின அந்த பயங்கரமான நிறைய கடன் அப்படிங்கிறதுனால பேங்க்ல இருந்து, லோக்கல் பேங்க்ல இருந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாத்தையும் ஜப்தி பண்ண போறோம், நீங்க நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ரிப்ளை லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த அவங்களுடைய கணவர் இறந்து போனதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, நான் வந்து இனிமே மாதம் மாதம் உங்களுக்கு $500 நான் வந்து கட்டிடுறேன், எல்லா கடனையும் நான் வந்து நானே முடிச்சிடுறேன், எனக்கு இதுக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி அந்த பேங்குக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. FBI கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உடைய கணவர் பெயர்ல இருந்த அந்த இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப வினோதமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் விபத்துனால இறந்து போனாருன்னா அவருக்கு $1,00,000 அவங்களுக்கு வர்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த ரெக்வசிஷன் லெட்டரை வாங்கி அந்த அதுல போடப்பட்டிருந்த அந்த கையெழுத்தையும் இந்த ஸ்டெல்லா நிக்கலுடைய கையெழுத்தையும் செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அந்த இன்சூரன்ஸ்க்கு போடப்பட்ட அந்த கையெழுத்து ஸ்டெல்லா நிக்கலுடைய கையெழுத்து. அவங்க இந்த அம்மா வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது FBIக்கு தெரிய வருது. அந்த ஸ்டெல்லா நிக்கலுடைய பெண் சிண்டி அவங்கள கூப்பிட்டு, உங்க அம்மா எப்படி, உங்க அம்மா தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா எங்க அம்மா பண்ணிருப்பாங்க, அது ரொம்ப மோசமான ஒரு அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஸ்டெல்லா நிக்கலுக்கு எந்த சந்தேகம் வராது. அப்படி இந்த ஸ்டெல்லா நிக்கலை பத்தி சுற்றிலும் விசாரிச்சிருக்காங்க. இவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 100-150 அக்வேரியம் போயிட்டு
போட்டோ காமிச்சு இவங்க வந்து இந்த அல்கே டெஸ்ட்ராயர் அந்த டேப்லெட்டை வாங்கினாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒரு கடையில ஆமா இந்த மாதிரி தான் வந்து நிறைய மாத்திரைகளை வாங்கினாங்க அப்படிங்கிறது தகவல் தெரிஞ்சிருக்குது. அடுத்த கட்டமா அந்த பொண்ணுகிட்ட சமீப காலம், அதாவது உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுடைய நடவடிக்கைகள் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, எங்க அம்மா வந்து லைப்ரரி எல்லாம் போய் பழக்கமே கிடையாது, ஆனா கொஞ்ச நாளா நிறைய லைப்ரரி போய் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த விஷயத்த சொல்லியிருக்குது. இப்போ எஃபிஐக்கு ஒரு பொறி தட்டி இருக்கு. அந்த லைப்ரரிக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டை போய் செக் பண்ணிருக்காங்க. இந்த அம்மா ஸ்டெல்லா நிக்கல் அவங்க வந்திருக்கிறதுக்கான கையெழுத்து, இந்த டேட்டு, டைம் எல்லாம் போட்டிருக்கு. அவங்க எந்த புத்தகத்தை தான் அப்படி எடுத்து படிச்சாங்க அப்படிங்கிறது அடுத்த அதிர்ச்சி. அதாவது டெட்லி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவங்க வந்து எடுத்து தீவிரமா படிச்சிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல இருந்த பாய்சன்னால கொல்லுவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான, அதுவும் பர்டிகுலரா சைனைடு வைத்து கொள்றது எப்படி அப்படிங்கிற அந்த பேஜை அவங்க ரொம்ப தீவிரமா படிச்சிருக்காங்க. அதுக்குண்டான எவிடன்ஸ் அதை லேப் டெஸ்ட்டுக்கு எஃபிஐ அனுப்பியிருக்காங்க. அந்த பேஜ்ல மட்டும் இந்த ஸ்டெல்லா நிக்கலுடைய அந்த கை விரல் ரேகைகள் நிறைய இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே லைப்ரரியில இன்னும் நிறைய என்சைக்ளோபீடியா புத்தகத்தை எடுத்து அதுல சைனைடுக்கு வச்சு கொள்றது எப்படி அப்படிங்கிறத இந்த அம்மா பயங்கரமா தீவிரமா படிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா தன்னுடைய கணவரை சைனைடு வச்சு கொள்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டேப்லெட்ல எப்படி சைனைடை கலக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுதுதான் அவங்க பக்கத்துல இருக்கிற பார்மசி போயிட்டு அங்க இந்த எக்ஸட்ரின் டேப்லெட் நிறைய வாங்கிட்டு வர்றாங்க. சைனைடை கலக்கிறதுக்காக அவங்க ஒரு பவுல், அந்த பவுல்ல சைனைடை போட்டு கேப்சூலுக்குள்ள இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸையும் போட்டு அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள எல்லாத்துலயும் சேர்க்கிறாங்க. சேர்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பண்ண ஒரு தவறு என்னன்னா, அவங்க பயன்படுத்தின அந்த பவுல் என்ன பவுல் அப்படின்னா, அந்த மீன் தொட்டியை கிளீன் பண்றதுக்காக ஆல்கே டெஸ்ட்ராயரை, அதாவது அந்த டேப்லெட் அப்படியே அந்த தொட்டிக்குள்ள போட முடியாது, அந்த டேப்லெட்டை ஒரு பவுல்ல போட்டு நல்லா நச்சு அதை வந்து பொடியாக்கி அதுக்கப்புறம் தான் போட முடியுங்கிறதுனால அந்த ஆல்கே டெஸ்ட்ராயருடைய துகள் அதுல கலந்துருக்குது. அது தெரியாம சைனைடை அதுல கலந்து கேப்சூலுக்குள்ள இருக்கிற மெடிசனையும் கொட்டி கலந்து அதை அவங்க கேப்சூலுக்குள்ள அடைச்சிருக்காங்க. இதை தன்னுடைய கணவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை மறுபடியும் இதுல சில கேப்சூல்ஸை கொண்டு போய் அவங்க ஃபார்மால வச்சிடறாங்க. ஃபார்மசியில வச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு தேவையில்லை, நிறைய வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயிருந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பப்ளிக்ல நிறைய வாங்கி அவங்க இறப்பை சந்திக்கும் பொழுது இதை ஒரு விபத்தா கருதி தன்னுடைய வீட்டுக்காருக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேசிக்கான ஐடியா. இப்படி பார்மசில இருந்து வாங்கப்பட்ட ஒரு மாத்திரையை சாப்பிட்டுதான் இந்த கேஸோட ஆரம்பத்துல ஜூன் 16 இறந்து போன சூசன் ஸ்னோ, ஒரு அப்பாவியான பெண் இறந்து போறாங்க. இந்த கேஸை ரீ ஓபன் பண்ணி தனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக திட்டமிட்ட இந்த ஸ்டெல்லா நிக்கலை இந்த எஃபிஐ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ப்ரூவ் பண்றாங்க. இது போலீஸ் கேஸ் ஆகுது. இவங்க பெண்ணே வந்து சாட்சி கொடுக்குறாங்க. இப்படி இந்த ஸ்டெல்லா நிக்கல் ஒரு இரக்கமே இல்லாம தன்னுடைய கணவரை இன்சூரன்ஸ் பணத்துக்காக இப்படி ஒரு இன்விசிபிள் சீரியல் கில்லர் போல அவங்க அந்த போர்வையில மறைஞ்சுக்கிட்டு பல நூறு மனிதர்களை வேட்டையாடினாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பணத்துக்காக ஈவு இறக்கம் இல்லாம திட்டமிட்ட இந்த காரியத்தை எஃபிஐ முறியடிச்சாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 2 இன்சிடென்ட்ஸ் அதை இன்னும் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற வெளிச்சம் இன்னும் வரவே இல்லை. இந்த கேஸ்ல சூசன் ஸ்னோ, இந்த ப்ரூஸ் நிக்கல், இந்த 2 பேரையும் கொன்னதற்காக அவங்க ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு கேஸ். இந்த கேஸை எஃபிஐ ரொம்ப திறம்பட அவங்க கண்டுபிடிச்சதுக்காக அந்த அரசாங்கம் அவங்கள பாராட்டினது. நன்றி, வணக்கம்.